இது ஹேப்பனிங். ICAR கரும்பு வளர்ப்பு நிறுவனம் கோயம்புத்தூர் வழங்கக்கூடிய உழவர் விழா 2016 தான் இருக்கும். விவசாயிகளுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி கரும்பு வகைகளில் எத்தனை ரகங்கள் இருக்குது, தொழில்நுட்பம் இன்றைக்கி எப்படி இதில் எல்லாம் உட்புகுத்தப்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி ஹேப்பனிங் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஆண்டுகள் ஆகி சிறப்பாக நமது பாரத தேசத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளை சாதனை என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் நமது நிறுவனம் விவசாயிகளுக்காக வெவ்வேறான புது ரகங்கள் அல்லது தொழில்நுட்ப உத்திகளை தயார் செய்து அவர் விவசாயிகளின் பயன்பாட்டுகளுக்காக அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆண்டு கோர் 0212 இது கோர் 20212 இந்த ரகம் வெளியிடப்பட்டு, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினால் வெளியிடப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கான மேலும் விதை உற்பத்தி செய்யப்பட்டு வெவ்வேறான சர்க்கரை ஆலைகளுக்கு கொடுக்கப்பட்டு அது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லப்படுகிற வட இந்தியாவில் கோ 0238 என்னும் ரகம் மிக மிக பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல் நம் நிறுவனம், அதாவது கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் வெவ்வேறான தொழில்நுட்பங்களை கடந்த 5 ஆண்டுகள் செயல்விளக்கம் மூலம் கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக திசு வளர்ப்பு முறையில் வைரஸ், அதாவது நச்சுயிரி இல்லாத நாற்றுகள் செய்வது, அதாவது இந்த விவசாயிகளுக்காக கரும்பு ஆலைக்காக இவ்வாறான நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளின் பயன்பாட்டுக்காக கரும்பு ஆராய்ச்சியை பற்றியும் கரும்பு பயிரிடும் முறைகளில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவது பற்றியும் தெளிவாக விளக்கினார். அதை ருத்ர பிரதாப் அவர்கள் தமிழில் தெளிவுபடுத்தினார். அகில இந்திய அளவில் மிக முக்கிய பணப்பயிராக கருதப்படுவது கரும்பும் பருத்தியும் ஆகும். இந்த 2 பயிர்களும் சவால்கள் மிகுந்த பயிர்களாக திகழ்கின்றன. சவால்கள் விலை நிர்ணயத்திலும் மற்றும் உற்பத்தி செய்வதிலும் 2லும் அடங்கியுள்ளது. அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறையில் தரத்துடன் வெளிவர வேண்டும் என்பதுதான் இந்த விவசாய கருத்தரங்குகளின் நோக்கமாகும். அந்த வகையில் பார்த்தால் இந்த கரும்பு ஆராய்ச்சி நிறுவனம், கரும்பு இனப்பெருக்க கழகம், இதுபோல் இன்னொரு ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோ என்ற இடத்தில் உள்ளது. அது கரும்பு பயிரிடுவதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி ஆராய்ச்சி செய்து உழவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து வருகிறது. அதை போலவே மிகவும் சிறப்பாக 104 வருடம், 1 வருடம் 2 வருடம் அல்ல, 104 வருடம் பாரம்பரியம் மிக்க இந்த பருத்தி, இந்த கரும்பு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிறுவனமானது தனது ஆராய்ச்சி முடிவுகளின் மூலம் மிக அருமையான ரகங்களையும், குறிப்பாக 86032 இப்பொழுது அதைவிட மிகவும் திறமையுடைய பிழிவுத்திறனுடைய ரகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் மொத்த தமிழ்நாட்டிற்கு இந்த நிறுவனமானது எங்களது பாரத விவசாய ஆராய்ச்சி கழகத்தின் ஒரு தலை சிறந்த நிறுவனம் என்றால் அதில் 2 கருத்துக்கு இடமே இல்லை. பெருமை சேர்க்கும்
வேளாண் பல்கலைக்கழகம் கரும்பு இன ஆராய்ச்சி நிறுவனம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோவை பகுதியிலே விஞ்ஞானிகள் பணிபுரிந்து அநேக கரும்பு ரகங்களை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே இந்த நிறுவனத்திலிருந்து அளித்து இந்த கரும்பு ஆராய்ச்சி நிறுவனம் இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பது இங்கு இந்த 100 ஆண்டு காலமாக பணிபுரிந்த விஞ்ஞானிகளின் மற்றும் ஊழியர்களின் பங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இயக்குனர் அவர்கள் கூறினார்கள். 86032 என்ற ரகம் பல ஆண்டுகளாக இன்றைக்கு ரூலிங் வெரைட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வருங்காலங்களிலே இது புதிய ரகங்கள் 212 தமிழ்நாட்டு பகுதிகளிலும் 238 வட இந்திய பகுதிகளிலும் ஒரு ரூலிங் வெரைட்டியாக வரப்போகிறது. இதற்கெல்லாம் ஆதாரமாக பல ஆண்டுகளாக உழைத்த விஞ்ஞானிகளை நான் பாராட்டுகிறேன். டாக்டர் பக்ஷிராம் அவர் கூறினார்கள் கரும்பு விவசாயத்திலே இன்றைக்கு உற்பத்தி செலவு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று கூறினார்கள். இன்றைக்கு கரும்பு விவசாயமே இன்றைக்கு தமிழ்நாட்டு பகுதியில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக எழுந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே சுருங்கி வரும் நீர் ஆதாரங்கள், நீர்வளம் குறைவு, மண்வளம் குறைந்த சூழ்நிலையிலே கரும்பு விவசாயத்திலே உற்பத்தி திறனை அதிகரிப்பது, அதே சமயத்தில் உற்பத்தி செலவை குறைப்பது என்பது ஒரு பெரிய சவாலாக இன்றைக்கு இருக்கிறது. உற்பத்தி செலவை குறைக்க வேண்டுமானால் புதிய தொழில்நுட்பங்கள், இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனத்திலே நாங்கள் கரும்பு இன ஆராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்து ஒரு சில புதிய கருவிகளை, புதிய தொழில்நுட்பங்களுக்காக நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த கருவிகள், அந்த இயந்திரங்கள் உங்களுக்கு செயல் விளக்கத்திற்காக அரங்கிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் வளர்ந்து வருகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், ஒரு பக்கம் நம்மை நாமே இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த இழந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் நஞ்சம் அவங்க உயிரோடு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கணும்னாக்க நீங்கள் கொடுக்கின்ற ரகங்கள் தான், நீங்கள் கொடுக்கின்ற இயந்திரங்கள் தான், நீங்கள் கொடுக்கின்ற தொழில்நுட்பங்கள் தான் உயர்த்தி பிடித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் குறைந்த நிலத்திலிருந்து குறைந்த நீரை கொண்டு உற்பத்தியான உணவுப் பொருட்கள் 262 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செஞ்சுருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளில் மழை இல்லை, தண்ணி இல்லை, என்ன இல்லைனாலும் கூட நம்ம 110லிருந்து 118, 128, இப்போ 132 லட்சம் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி செஞ்சுருக்கிறோம். கிருஷி கர்மன் அவார்டை 3 வருஷமாக தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம். அதாவது இதெல்லாம் யார் செய்கிறா? நமக்கு முன்னால் உட்காந்துருக்க பாருங்க. இந்த விவசாயிகள் செய்கிறதுனால தான் நம்ம உட்காந்துக்க எல்லாத்தையும் நம்ம போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்றோம். 2 கோடி ரூபாய் காசு கொடுக்குறாங்க. அந்த 2 கோடி ரூபாயை இப்போ நம்ம வேறு எதுக்கும் பயன்படுத்தலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் 100 விவசாயிகளை வெளிநாட்டுகளுக்கு அந்த இதை வச்சு தான் கூட்டிகிட்டு கொண்டு போய் தொழில்நுட்பத்தை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றோம். அதாவது உங்களுக்கு செய்வதற்காக ஆராய்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது உடனே வந்து சேர வேண்டியது என்பதற்காக பல்கலைக்கழகமும் விரிவாக்க அலுவலர்களும் முனைந்து செயல்படுகின்றார்கள். பயன்படுத்தி கொள்ள வேண்டியது விவசாயிகள் தான். இங்கே பார்த்துருப்பீங்க, தொழில்நுட்பங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய கடமை. வணக்கம், என்னோட பேர் ஜெயபோஸ். நான் இந்த கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தில் முதுநிலை விஞ்ஞானியாக மரபியல் துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். மரபியல் துறை அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா நான் அதிகமாக ரகங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தை பற்றி ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே நம்மளுடைய ரகங்கள் தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. பொதுவாக விவசாயத்துறையில் எப்போ பார்த்திங்கனாலும் நம்ம வெளிநாடுகளில் இருந்து ரகங்களை வாங்குறதோ இல்லை அங்கேருந்து நம்ம ஒரு மரபணுவை எடுத்து அந்த மரபணுவை நம்மளோட பயிர்களில் புகுத்தியோ பண்ணுறதா நம்ம வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் விட இந்த நிறுவனத்தினுடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா அதிகமான ரகங்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு. கரும்பு ரகங்கள்லாம் 3000க்கு மேற்படியான ரகங்கள் பரவி கிடக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த நிறுவனத்தில் ஒரு சிறப்பு அம்சம் எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் இந்த இடத்துல கோயம்புத்தூரில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா இந்த
சீதோஷ்ண நிலை. இந்த சீதோஷ்ண நிலை வந்து என்னன்னா உங்களுக்கு கரும்பினுடைய விதைகள் வந்து உற்பத்தி செய்யப்படும். எல்லாரும் கரும்பு விதை அப்படின்னா ஆச்சரியமாக பார்க்கலாம். இது என்ன வந்து கரும்பு வந்துட்டு நம்ம வந்து தண்டை தானே வெட்டி போடுறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம வந்து விவசாயிகள் வந்து நம்ம வந்து ஒரு ரகத்திலிருந்து நம்ம வந்து பயிரிடுற வகைகள். ஆனால் வந்து கலப்பினங்களும் புது புது ரகங்களையும் உருவாக்குறதுக்கு வந்து நம்ம வந்து 2 தாய்க்கரும்பு அப்புறம் வந்து தந்தை கரும்பு 2ஐயும் தேர்வு செய்து நம்ம வந்து அதில் கலப்பினம் உருவாக்கி வந்து தான் நம்ம வந்துட்டு ரகங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ரகங்கள் கலப்பினம் உருவாக்கியில் வந்து விதை உற்பத்தி வந்து முக்கியமாக நடக்கணும். அந்த விதை உற்பத்தி வந்து இந்த பர்டிகுலர் கிளைமேட்டில் மட்டும்தான் நடக்குங்கிறதுனால தான் இந்த நிறுவனம் வந்து இங்கே வந்துட்டு இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தினால் வந்து இங்கே நிறுவப்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு ரகம் வெளியிட்டிருக்கிறோம். 0212 அப்படிங்கிறது வந்து ஒரு ரகங்கள் வெளியிட்டிருக்கோம். இது வந்து தமிழ்நாடுக்கு ஏற்ற ரகம். நம்ம இங்கே வந்து ரகங்கள் வந்து நம்ம வந்து வடக்கு இந்திய சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் நம்ம தென்னிந்தியாவும் மகாராஷ்டிரா மிச்ச மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப 2 ரகங்கள் வந்து நாங்கள் வச்சுட்ருக்கிறோம். எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரையில் வந்துட்டு வடக்கு இந்தியாவில் தேவையான விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய கர்நாலில் வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு மண்டல அலுவலகம் இருக்குது. அங்கேயும் நிறைய விஞ்ஞானிகள் வந்து அவங்க செயல்பட்டு அவங்களும் வந்து வடக்கு இந்திய விவசாயிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எல்லா ரகங்களையும் எல்லா வந்துட்டு டெக்னாலஜி தொடர்பான எல்லாமே வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த பக்கம் மிச்ச ஏரியா வந்து இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீலமதி பிரின்சிபல் சயின்டிஸ்டாக கரும்பு இனப்பெருக்கம் கழகத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் 20 வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து நான் திசு வளர்ப்பு துறையில் இருக்கேன். கரும்பில் வந்து வளர்ச்சியும் மகசூல் கம்மியாகிறதுக்கு முக்கியமான காரணம் தரமான விதைக்கரணை இல்லாதனால. ஏன்னால் விவசாயிகள் வந்து அவங்க இருக்கிற கருணையே திரும்ப விதையாக பயன்படுத்தி அதனால் அந்த நோய் தாக்கல் அதிகமாகி அதோட வீரியமும் கம்மியாயிருது. அப்புறம் கடைசியாக மகசூலும் குறைஞ்சி போயிடுது. இதனால் திசு வளர்ப்பு மூலமாக நம்ம கிடைக்கிற விதை நாற்றாங்கல் வந்து நோய் இல்லாமல் இருக்கும். இந்த நாற்றாங்கல் வந்து விதையை பயிராக உபயோகித்தால் நல்ல மகசூலும் சர்க்கரை சத்தும் அதிகமாக கிடைக்கும். அதனால் விவசாயிகள் வந்து இது திசு வளர்ப்பு நாற்றாங்கல் வந்து கரும்பு ஆலையிலிருந்து வாங்கி அதை வந்து தரமான கருணையாக உபயோகித்தால் நல்ல மகசூலும் நிறைய சர்க்கரை சத்தும் கிடைக்க வாய்ப்புள்ளது. டாக்டர் ஹேமபிரபா, Acting Head, Sugarcane Division of Crop Improvement, Sugarcane Breeding Institute. Institute main mandate varietal development தான் for the whole of India. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, tropical India as well as for subtropical India. So கோயம்புத்தூரில் இந்த இன்ஸ்டியூட் லொக்கேட் பண்ணுறதுக்கு ரீசன் இங்கே தான் சுகர்கேன் பெஸ்ட் ஃப்ளவரிங் as well as seed set. ஸோ டோட்டலி ഞങ്ങൾ 2985 கோ டைப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்குது. அதில் many have become very important commercial varieties. For example, Co 419 first 10 Indiaவுக்கு, then 6304, and present ruling varieties 86032. 65 to 70% area in the tropical India is cultivated by with this variety. It's a very unique variety. அது நல்ல ஹை மகசூல் கொடுக்கும், ப்ளஸ் கட்டப்பயிருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எக்ஸ்டெண்டட் க்ரஷிங்குக்கு யூஸ் தான். From 10 months to 16 monthsக்கு that crop can be kept in the field. So sugar recovery also நல்லா recovery வரும். அதனால் farmers choice as well as factories choice variety அதுதான். அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் 32க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்குது. ப்ரெசென்ட்லி லாஸ்ட் இயர் அலாங் வித் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒரு கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சில் அதோட ரிசல்ட்டு ஒரு வெரைட்டி வந்திருக்குது, Co 0212. அது மிட் லைட் மெச்சூரிங் வெரைட்டி, ரிலீஸ் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு as well as for பாண்டிச்சேரி. இப்போ அതൊരു மிட் லைட் மெச்சூரிங் வெரைட்டி ரொம்ப 150 டன் மகசூல் கொடுத்துடும். ரட்டூன் கிராப்பு நல்லா இருக்குது. குவாலிட்டி 86032 கொஞ்சம் கூட மெச்சமாக இருக்கும். தென் ட்ரவுட் ரீஜனுக்கு நல்லாயிருக்கும். வாட்டர் லாகிங் கண்டிஷன்ஸுக்கும் அது சூட்டபிளாக தான் ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்குது. தென் பூ அதிகம் பூக்காத காரியம். ഞങ്ങൾക്ക് കരിമ്പുக்கு பூ பூக்கணும்,
காரியம் ഞങ്ങൾക്ക് എന്നാൽ புது வெரைட்டி டெவலப் பண்ண முடியும். ஃபார்மர்ஸை பொறுத்தளவுக்கு பூ பூக்கவே கூடாது. நாங்கள் பூ பூத்த பிறகு 2 monthsக்கு அப்புறம் ஈல்டு கம்மியாகும், சுக்ரோஸ் கம்மியாகும், மெயின்லி பிகாஸ் சுக்ரோஸ் கம்மியாகும். അപ്പോൾ அதனால ஃபார்மர்ஸுக்கு பூ பூக்கக்கூடாது. இது கம்மி பூ பூக்கணும் ஒரு ரகம் தான். ரெட் ராட் ஒரு பெரிய ஒரு நோய் தான், இந்த ரெட் ராட் டிசீஸ். இது ரெட் ராட் டிசீஸுக்கு ரொம்ப சூட்டபிள். காரியம் ஹைலி ரெசிஸ்டன்ட் ரெட் ராட், வறட்சியும் தாங்க வெரைட்டி. சலைனிட்டி கண்டிஷன்ஸிலும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்குது. பட் ഞങ്ങൾ இனி லார்ஜ் நம்பர் ஆஃப் அடாப்டிவ் ட்ரையல்ஸ் பண்ணணும் அந்த வெரைட்டிக்கு. அதுக்கு வேண்டி இந்த ஃபார்மர்ஸ் விழாவில் ഞങ്ങൾ அந்த வெரைட்டி கொஞ்சம் ஃபார்மர்ஸுக்கு நிறைய பேருக்கு கொடுத்திருக்குது. ஸோ ஃபார்மர்ஸோட ஃபீட்பேக் ഞങ്ങൾ ഒരു വർഷத்துக்குள்ளே கிடைக்கும். அப்புறம் தான் தெரியும் അതിൻ്റെ ரியல் பொட்டன்ஷியல். എന്നാലും ഞങ്ങൾ ஹோப்ஃபுல் தான் அந்த வெரைட்டி ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் இந்த ட்ராபிக்கல் கண்டிஷன். Our institute is a 104-year-old research organization. It was established in 1912, and our major objective is to evolve sugarcane varieties for whole country, not only for Tamil Nadu but for whole country. And we have contributed varieties not only for India but in 20 other countries of the world. Either our varieties have been used as parents or they have been directly cultivated as at commercial level. And presently we are organizing 2 days farmers fair or Kisan Mela for the benefit of the farmers, because each institute is having so many technologies available within the institute boundaries, but we are trying to take it to the farmers. That's why we have arranged this Kisan Mela at the institute for 2 days. We have divided Tamil Nadu state into 2 parts, and first day half Kisan farmers from half of the Tamil Nadu have visited, and today again they are visiting from the rest of the Tamil Nadu. Apart from Tamil Nadu, farmers from 6 more states, that is Haryana, Punjab, Uttar Pradesh, Bihar, Telangana, Karnataka have also visited this Kisan Mela. நான் டாக்டர் மாலதி, கரும்பு இனப்பெருக்க நிலையத்தில் நோயியல் துறையில் முதுநிலை விஞ்ஞானியாக பணிபுரிகிறேன். இப்பொழுது நான் அந்த கரணி நேர்த்தி சாதனத்தை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். கரணி நேர்த்தி சாதனம் எதுக்கு கண்டுபிடிச்சோன்னா, நம்ம எங்கள் நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்படுற ரகங்கள் வந்து நலிவடைவதற்கு நோய்கள் காரணமாக இருக்குது. நோய்கள் வந்து முக்கியமாக கரணைகள் மூலமாகவே பரவுகிறது. அந்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் கண்டுபிடிக்கிற எந்த மருந்துகளும் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு சொல்ல முடியாத இருந்த நிலைமையில், ஏன்னா எந்த மருந்துகளை வந்து நம்ம கரணி நேர்த்தி செய்தனாலும் அது வந்து ரொம்ப நேரம் ஒரு 20 மணி நேரமாவது ஊற வச்சாதான் அது வந்து உள்ள ஊடுருவி செல்லுகிறதா கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் விவசாயிகிட்ட சொல்லும்போது அது வந்து கடினமாக இருந்தது அதை பயன்படுத்துவதற்கு. ஏன்னா அவங்க வந்து அது பெரிய தொட்டி வேண்டி தேவையாக இருந்தது, நிறைய மருந்து தேவைப்பட்டது. அதனால் அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் ஒரு மிஷின் மூலம் நம்ம ஒரு கரணையை நேர்த்தி செஞ்சோம்னா ஒரு 15-20 நிமிஷத்தில் பண்ணணும்னா அது விவசாயிகளுக்கு ரொம்ப பயனடையும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஷின் மாதிரி நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சி இது பண்ணணும். அதில் வந்து என்ன நாங்கள் கண்டுபிடிச்ச மருந்தை போட்டோம்னாலும் ஒரு 15 நிமிஷம் ஒரு வேக்கம் கொடுத்தோம்னா அந்த வேக்கம் உள்ளே இருக்கிற காற்றெல்லாம் வெளியில் எடுத்துரும். அந்த வேக்கம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற மருந்து ஊடுருவி சென்றது. இதை பார்த்தோம்னா நல்லா விரைவாக நல்ல எளிதாகவும் இருந்தது. அதே சமயத்தில் விவசாயிகளுக்கு பயன்படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் பெரிய லெவலில் நாங்கள் ஒரு மெடிசின் கண்டுபிடிச்சி நிறைய இடங்களை பரிசோதித்து பார்த்தோம். அப்போ வந்து இந்த பூஞ்சான நோய்கள், முக்கியமாக செவ்வலுகள், வாடல், கரிப்புட்டை 3 நோய்களும் ஈஸியாக நல்லபடியாக நல்லா கட்டுப்படுத்த முடிஞ்சது. அதை கண்டுபிடிச்ச முன்னாடி நாங்கள் உடனே நாற்றங்காலுக்கு நினச்சி பார்த்தோம். நிறைய இடுபொருட்களை பயன்படுத்தினோம்னா வளமான நாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சனால அங்கேயும் வந்து இந்த மிஷினை வந்து பயன்படுத்தி நல்ல வளமான நாற்றங்கள் உருவாக்க முடிகிறது. முக்கியமாக இதனுடைய 2 பயன்கள் தான். ஒன்று வந்து நோய் கட்டுப்படுத்துவது, முக்கியமாக பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்தும் திறன் உள்ளது கரணி நேர்த்தி செய்வதால். 2வது வந்து வளமான நாற்றங்களுக்கு என்ன இடுபொருட்களை நினைக்கிறோமோ அத்தனையும் அதெல்லாம் போட்டு அதை நல்ல வளமான நாற்றங்களை உருவாக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரெஜுலா சாந்தி. கரும்பு இனப்பெருக்கம் கோவையில் வேளாண் விரிவாக்கத்துறையில் விஞ்ஞானியாக பணிபுரிந்துட்டுருக்கிறேன்.
எங்களுடைய நிறுவனத்தை பற்றி சொல்லணுன்னா 104 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு நிறுவனம். 1912ஆம் வருஷத்துலேருந்து இன்னை வரைக்கும் சுமார் 3000 கரும்பு ரகங்களை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த இன்ஸ்டியூட்டோட மெயின் மேண்டேட்டும் அந்த கரும்பு ரகங்களை உருவாக்குறது தான். நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. பட் அப்படி இருந்தும் எல்லா தொழில்நுட்பங்களும் எல்லா ரகங்களும் வந்து கரும்பு விவசாயிகளை சென்று அடையவில்லை. அந்த ஒரு கேப்பை நாங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்து உழவர் விழா வந்து நடத்திட்டுருக்குறோம். 26, 27 ஆகஸ்ட்டில் இது நடந்துகிட்ருக்குது. இதில் வந்து ஒரு 40 ஸ்டால்கள் வச்சுருக்குறோம். அந்த 40 ஸ்டாலில் வந்து கரும்பும் இருக்குது, கரும்பை சார்ந்த நிறைய மற்ற தொழில்நுட்பங்கள் மற்ற பயிர்களை பற்றி நிறைய சொல்லிகிட்ருக்கோம். முக்கியமாக பார்க்க போனோம்னா நமக்கு இன்றைக்கி வந்து கரும்பினை வந்து உற்பத்தி பண்ணுறத ஒரு பக்கம் இருக்க, அந்த உற்பத்தி செலவை வந்து எப்படியாச்சும் கம்மி பண்ணணும். அந்த உற்பத்தி செலவை கம்மி பண்ணோன்னா ஒரே நோக்கம் வந்து நிறைய மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறது தான். அதனால் நிறைய மெஷினரிஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதாவது டிராக்டர் ட்ரான் இல்லை பவர் டில்லர் ட்ரான் நிறைய மிஷினரிஸ் இருக்குது. ஸோ அந்த மிஷினரிஸை நிறைய உழவர்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ நேற்றைக்கு சுமார் 1100 விவசாயிகள் இங்கே வந்து பார்த்தாங்க. அந்த விவசாயிகள் வந்து பஞ்சாப்லேருந்து இங்கே வரைக்கும் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா நிறைய மாநிலங்கள்லேருந்து வந்து பார்க்குறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த ஒரே ஒரு நோக்கம் தான் இங்கே வர்றது. ஏதாச்சும் ஒரு புதிய தொழில்நுட்பம் எங்களுக்கு கிடைக்குமா, அதை நாங்கள் வந்து எங்களுடைய வயலில் வந்து அதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அந்த தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் விவசாயிகளுக்கு. அதுவும் இல்லாமல் எப்போ வேணாலும் எங்களை வந்து அணுகலாம். ஏன்னா எங்களுடைய வாசல்கள் எப்போவுமே விவசாயிகளுக்காக திறந்து தான் இருக்குது. எப்போ வேணாலும் வந்து உங்களுக்கு வந்து அது ரகங்களாகட்டும் இல்லை கரும்பை சார்ந்த மற்ற தொழில்நுட்பங்கள், பயிர் உற்பத்தி இல்லை பயிர் பாதுகாப்பு பற்றி எல்லா சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லணுன்னா ஒரு ஒன் ஷாப் விண்டோன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன வேணாலும் வந்து கேட்கலாம். எங்களுடைய நம்பர் வந்து 0422247621. இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தொலைபேசியில் இங்கே வந்து எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புதிய தொழில்நுட்பங்களை பற்றி எந்த தகவல் வேணுமானாலும் எங்களை அணுகலாம். நன்றி. கரும்பு வளர்ப்பு நிறுவனம் கோயம்புத்தூர் நடத்தின இந்த உழவர் விழா 2016 நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. இப்போது விவசாயத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக விவசாயம் அப்படின்றது காக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்றது தெரியும். உணவில்லைன்னா எதுவும் இல்லை. நம்மளும் விவசாயத்துக்காக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச விஷயங்களெல்லாம் செய்வோம். மறுபடியும் இன்னொரு ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye from SRK.